ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை தேங்காய் தோசை இல்லைனா ஆப்பம்னு எது வேணாலும் சொல்லலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு நீங்கள் பச்சை அரிசி இல்லைனா இட்லி அரிசி ரெண்டுத்தில் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்குறப்போ தோசை நல்லா செவந்து வரும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை குறைஞ்சது 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஊறட்டும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் மிக்சியில் தான் இன்றைக்கி அரிசி அரைக்க போகிறேன். கொஞ்சமான குவான்டிட்டின்றதுனால நீங்கள் நிறையா செஞ்சிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணிங்களோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயில் பின்னாடி இருக்க அந்த கருப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் பார்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஆடின சாதம் தான். உங்ககிட்ட வடித்த சாதம் இல்லைன்னா பழையது இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு அந்த சாதத்தை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறப்ப லைட்டாக இனிப்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அந்த மிக்ஸி கழுவின தண்ணியை கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். மாவை கையாலேயே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கையாலே நம்ம கலந்து விடுறப்போ மாவு ரொம்பவே சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் தோசை சூப்பராக வரும். இப்போ இதை மூடி போட்டு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் புளிக்க வச்சேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு. லைட்டாக அந்த பபிள்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கரண்டியை வச்சே மாவை நம்ம நல்லா கலந்தோன்னா தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை லைட்டாக மட்டும் தேய்ச்சி விட்டுக்கலாம். ஊத்தாப்பம் மாதிரி இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம அப்படியே வேக வச்சோன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க லோ ஃப்ளேமில். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தேங்காய் தோசை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இதை திருப்பி போட வேண்டாம். இந்த தோசை கூட உங்கள் ஃபேவரட் சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் ஆப்பக்கல்லில் ஊற்றி ஆப்ப மாதிரி சுட்டு எடுத்தீங்கனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.